திருச்சிற்றம்பலம். சிவசிவ திருவருளும் குருவருளும் துணை நிற்க எல்லாம் வல்ல பரம்பொருளை மனம் மொழி மேகளால் வணங்கி அப்பர் அருணரி மன்றம் வழி நிகழ்ந்து கொண்டிருக்கும் தொடர் நிகழ்ச்சியிலே அதன் தொடர்ச்சியான சிந்தனையில் இந்த நல்ல நாளிலே ஞானசம்பந்த பெருமான் திருப்பருப்பதம் எனும் வடநாட்டு திருத்தலத்தின் மீது பாடியருடைய பதிகத்தை சிந்திக்க திருவிரல் கூட்டியுள்ளது. இந்த தலத்துக்கு சம்பந்த பெருமான் நேரடியாக சென்றார் இல்லை. தமது 6வது தல பயணத்தில் பல தலங்களை தரிசித்துவிட்டு அப்படியே திருப்பாதர், திருவெண்பாக்கம் முதலான பதிகளை வணங்கி பாடி இறுதியிலே திரு காலத்தி சென்று அடைகிறார். அங்கு வடதிசையிலும் மேற்திசையிலும் தமிழின் வழக்கம் நிகழாமையால் அங்கு எவரும் சென்று வணங்கும் முறைமை போல காலத்தில் இருந்தவாறே திரு கையிலை, திரு கேதாரம், திரு கோகரணம், திரு இந்திர பருப்பதம் முதலிய பதிகளை வணங்கி திருப்பதிகங்கள் பாடி அருளி இருந்தார். இன்று நாம் சிந்திக்க உள்ள தொடர் விடமணி மிடருடையான். இந்த தொடர் அமையப்பட்டுள்ள பதிகம்தான் இந்த திருப்பருப்பத தல பதிகம். இந்த தலம் எங்கிருக்கிறது என்றால் ஆந்திர மாநிலத்தில் உள்ள தேவார பாடல் பெற்ற ஒரே தலம்தான். மேலும் 12 ஜோதிர்லிங்க தலங்களுள் ஒன்று. 3 முதலிகளால் பாடப்பெற்ற தலம் எனினும் சம்பந்தரும் சுந்தரப்பெருமானும் காலத்தியப்பனை தொழுத பின்னர் அங்கிருந்து வடக்கு திசை நோக்கி தொழுது பாடினார்கள். அப்பர் பெருமான் மட்டுமே தன் கைலை யாத்திரையின் போது இந்த தலத்திற்கு நேரில் வந்தருளி பாடி அருளினார். இத்தலத்தை ஸ்ரீசைலம் என்றும் சீர்ப்பதம் என்றும் மல்லிகார்ஜுனம் என்றும் சொல்லுவார்கள். கிருஷ்ணா நதிக்கரையின் தென்கரையில் அமைந்துள்ள நந்தியால் மாவட்டத்தில் உள்ள நல்லமலை குன்றின் மீது இந்த தலமானது அமைந்துள்ளது. இப்படி மலையடிவாரத்தில் உள்ள கிருஷ்ணா நதியே பாதாள கங்கை என சொல்லப்படுகிறது. இந்த அர்ஜுனம் என்றால் என்ன பொருள்னா மருத மரம் என்று பொருள். இந்த மருத மரத்தை தலமாக உடைய தலங்கள் 3 உண்டு. அவற்றுள் தலையாயது திருப்பருப்பதம் என சொல்லப்படும் இந்த மல்லிகார்ஜுனம். 2வது சோழ நாட்டில் உள்ள திருவிடை மருதூர் எனும் மத்தியார்ச்சனம். 3வது பாண்டி நாட்டிலே உள்ள திருப்புடை மருதூர் எனும் திருப்புடார்ச்சனம். இத்தலத்தில் உள்ள மற்றொரு தலமரம் திரிபலாமரம் என சொல்லப்படும். அது என்னன்னா 3 மரங்களுடைய சேர்க்கை தான். ஒன்று மேதி எனப்படும் மருதம், ரவி எனப்படும் அரசமரம் 2வது, ஜூவி எனப்படும் அத்திமரம் 3வது. மேலும் அத்ரி மற்றும் அனுசுயா குமரரான தத்தாத்ரேயர் இம்மரத்தினடியில் தவம் செய்ததனால் இதற்கு தத்தாத்ரேய விருட்சம் என்ற பெயரும் உண்டு. நந்தி எம்பெருமானின் தந்தை சிலாத முனிவர் இந்த தலத்திலே தவம் செய்ததனால் இந்த தலத்திற்கு ஸ்ரீசைலம் என்ற பெயரும் உண்டு. இத்தலம் நந்திதேவர் அவதரித்த தலம். சிலாத முனிவர் இறைவனை குறித்து குழந்தை வரம் தேண்டி வரமிருந்தார். சிவனருளால் நந்தி, பர்வதன் என்ற 2 குழந்தைகள் பிறந்தன. இந்த குழந்தைகளை பார்க்க வந்த ஜனகாதி முனிவர்கள் நந்திதேவர் சில காலம் மட்டுமே இப்பூலையிலே வாழ்வார் என கூற தந்தை சிலாதருக்கோ மிக மிக வருத்தம். அது கண்ட நந்தி தந்தையிடம் கலங்க வேண்டாம் ஐயா என கூறி சிவனாரை நோக்கி கடுந்தவும் இருக்கிறார். அவரும் மகிழ்ந்து இவரை தன் வாகனமாக கொண்டதோடு அவர் அனுமதியின்றி யாரும் தம்மை காண வர முடியாது என்ற உத்தரவும் பிறப்பித்து விடுகிறார். இந்த நந்தியே மலையை தாங்குவதாக தலப்புராணம் சொல்லும். இவரது தம்பி பர்வதனும் கடும் தவம் செய்து சிவனாரது பாதம் எப்போதும் தன் மீது இருக்க வேண்டும் எனும் வரம் பெற்றார். அதன்படி பர்வதனை ஒரு மலையாக்கி ஸ்ரீ பர்வதம் எனும் பெயரிட்டு தாம் சிவலிங்கமாக அம்மலையின் மீது எழுந்தருளியுள்ளார் சுவாமி. இந்த தலத்திற்கு மல்லிகார்ஜுனம் என்று ஒரு பெயர் உண்டல்லவா, அது ஏன் தெரியுங்களா? ஒரு காலத்துல மல்லிகாபுரி எனும் பகுதியை ஆண்ட மன்னன் சந்திரகுப்தன் அவருடைய மகள் இளவரசி சந்திராவதி இவள் ஒரு முறை தவம் செய்ய கதிலிவனத்தை தேர்ந்தெடுக்கிறாள். அங்கு ஒரு அதிசயத்தை பார்க்கிறாள். ஒரு கபில பசு தான் இருக்கக்கூடிய ஒரு வில்ல மரத்தடிக்கு வந்து நின்று அப்போ அதனுடைய 4 மடிகளிலிருந்தும் பாலானது வடிந்து தரையிலே மூழ்கிறது. இது தினந்தோறும் நிகழ சந்திரவதி அந்த இடத்தை தோண்டி பார்க்கிறார். அங்கே ஒரு சுயம்புலிங்கம் காட்சிப்படுகிறது. அது சூரிய கதிர்களைப் போல ரொம்ப பிரகாசமாக இருந்தது. மேலும் அது எரிவதை போல் எல்லா திசைகளிலும் தீப்பிழம்புகளை வீசியது. உடனே இளவரசி என்ன பண்ணிட்டான்னா அந்த சூட்டை தணிப்பதற்காக குளிர்ந்த மல்லிகை மலர்களால் அந்த ஜோதிர்லிங்கத்தை பூசிக்கிறாள். அங்கே ஒரு பெரிய சிவாலயத்தையும் அவர் கட்டுகிறாள். அதனாலேயே தலை இறைவனுக்கு மல்லிகார்ஜுனர் எனும் திருநாமம் வந்தது. இளவரசியின் செயலால் மகிழ்ச்சி அடைந்த இறைவனும் அவளுக்கு அருள் கூர்ந்து அவளுக்கு முக்தியும் கிடைக்கிறது. தல வரலாற்றிலே இப்புராண கதையை கல்வெட்டாக நாம் காணலாம். அடுத்து இந்த கோவில் எப்படி அமைந்திருக்கிறது என்று பார்த்தோமானால்
இக்கோயில் மலை உச்சியிலே கிழக்கு நோக்கி உள்ளது. கோயில் 20 அடி உயரமும் 2121 அடி நீளமும் உள்ள கோட்டை சுவர் போன்ற திருச்சுற்று மதில்களை கொண்டுள்ளது. இந்த மதில்களின் வெளிப்புறத்தில் 4 புறங்களிலும் ஏராளமான புடைப்புச் சிற்பங்கள் காணப்படுகின்றன. அழகிய குதிரைகள், ஒட்டகங்கள், யானைகள், போர்க்காட்சிகள், இப்படி பல பல அருமையான காட்சிகள் எல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இதை கேட்கும்போது தங்களுக்கும் மலையை தரிசனம் செய்யக்கூடிய ஆசை வரும் அல்லவா, அதற்காகத்தான் சொன்னேன். அடுத்து கோயிலின் 4 புறத்திலும் 4 கோபுரங்கள். கிழக்கு கோபுரம் கிருஷ்ணதேவராய கோபுரம் என்றும், மேற்கு கோபுரம் பிரம்மனானந்த கோயில் என்றும், வடக்கு கோபுரம் மன்னன் வீர சிவாஜி கோபுரம் என்றும், தெற்கே உள்ள ரங்கமணி மண்டபம் என்றும் வழங்கப்படும். கோபுரங்களின் மையத்திலே மல்லிகார்ஜுனர் கருவறை. கிழக்கு வாசல் தான் பிரதான வாசல். ஆலய வாயிலில் உள்ள பெரிய மண்டபத்தில் கல்லாலான பெரிய நந்தி காணப்படுகிறது. இத்தலை இறைவி பிரம்மராம்பிகை எனப்படுபவள். சிவன் சந்நிதி கீழிருக்க அம்பாள் சந்நிதி 30 அடி உயரத்திலே இருப்பது ஒரு விசேஷம். இந்த சந்நிதி 51 சக்தி பீடங்களிலே ஒன்று மற்றும் 98 மகா சக்தி பீடங்களில் தேவியின் கழுத்து பகுதி விழுந்த தலமாக இது போற்றப்படுகிறது. ஆதிசங்கரர் இங்கு வந்திருந்து சிவானந்த லஹரி என்ற சம்ஸ்கிருத நூல் எழுதியதாகவும் சொல்லப்படுகிறது. இக்கோயில் கடல் மட்டத்திலிருந்து 1500 உயரத்திலே அமைந்த ஒன்று. பொதுவாக எல்லா கோயில்களுக்கு நம்ம போகும்போது குளித்து பட்டினி விரதம் இருந்துதான் தரிசனம் பெறுவோம் அல்லவா. ஆனால் இங்கு எந்த நித்திய கர்மாக்களையும் செய்யாமல் மல்லிகார்ஜுனரை தரிசனம் செய்யலாம். இதுக்கு பேர் தூளி தரிசனம் என்று சொல்வார்கள். தூய மனத்தோடு மூலவர் திருவடியை தொட்டும் வணங்கலாம். மலையின் கீழே இருந்து 3 மணி நேரம் பயணம் செய்தால்தான் ஸ்ரீசைலத்தை அடைய முடியும். அடர்ந்த காட்டுப்பகுதியாக இம்மலை இருப்பதால் இரவு 8 மணி வரைதான் 8 மணியிலிருந்து காலை 6 மணி வரை அனுமதி கிடையாது. அரசு பேருந்துகள் மட்டுமே மேலே செல்கின்றன. திங்கள் வெள்ளிக்கிழமைகளில் நல்ல கூட்டம் அலைமோதும் என சொல்லப்படுகிறது. கிருதாயுகத்திலே இரணியனும், திரேதாயுகத்திலே அவதாரப்புருடனான ராமனும், துவாபாரக யுகத்தில் பாண்டவர்களும், கலியுகத்திலே சத்ரபதி சிவாஜியும் ஆதிசங்கரரும் பூஜித்த பெருமையை உடையது இந்த தலம். குருஷேத்திரத்திலே தானங்கள் செய்தல், கங்கையிலே நீராடுதல், நர்மதை கரையில் வாசம் செய்தல், காசியில் வசித்தல் ஆகியவற்றால் ஏற்படும் பலன்களை காட்டிலும் எத்தனையோ மடங்கு அதிக பலனை இந்த ஸ்ரீசைல மல்லிகார்ஜுன ஜோதிர்லிங்கத்தை தரிசிப்பதால் பெறலாம் என ஸ்காந்த மகாபுராணம் கூறுகிறது. ஸ்ரீசைல சிகரத்தை கண்டால் மறுபிறவியே இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. சரி, இனி இந்த பாடல்களை நாம் சிந்திக்க தொடங்குவோம். நாம் சிந்தனைக்குரிய தொடர் விடமணி மிடருடையான் அமைந்த முதல் பாடல் இதோ. பாடலை கேட்கிறீர்களா? சுடுமணி உமிழ்நாகம் சூழ்தர அரை கசைத்தான் இடுமணி எழிலானை ஏரலன் நெருதேறி விடமணி மிடருடையான் மேவிய நெடுங்கோட்டு படுமணி விடு சுடரார் பருப்பதம் பரவுதுமே. இந்த பாடல்ல முதல் 3 அடிகளின் வழி சிவபெருமானது பேராற்றலையும் பெருங்கருணையையும் அனுபவருக்கு எளியனாயிருக்கும் தன்மையையும் ஞானசம்பந்தர் பெருமான் நமக்கு சொல்ல போகிறார். பாடலின் முதலடி சுடுமணி உமிழ்நாகம் சூழ்தர அரை கசைத்தான் என்பது. இந்த பாம்புன்னு சொன்னா படையும் நடுங்கும் என்று நம் உலகத்திலே சொல்வார்கள் அல்லவா. ஆனா சம்பந்த பெருமான் சொல்கிறார், சிவபெருமானுக்கு எந்த பயமே இல்லை. காசிபர் கத்ரு தம்பதிகளின் 1000 குழந்தைகளை மாற்றாந்தாயின் மகனான கருடனிலிருந்து பாதுகாப்பதற்காக அவர்களின் வேண்டுதலுக்கு இறங்கி தன்னோடு சேர்த்து கொண்டு புயங்க பெருமானாக, அதாவது பாம்பு ஆபரணத்தை அணிந்தவராக காட்சி தருகிறார். 64 சிவமூர்த்தங்களில் பாம்புகளை காத்தவராக புஜங்கலித மூர்த்தியாக காட்சி தருகிறார். இப்படி மட்டுமின்றி தார்காவன முனிவர்கள் அவர்கள் அபிச்சார வேள்வி செய்து தம் அகந்தையால் சிவனாரை அழிக்க நச்சு பாம்புகளை ஏவிய போது அந்த கருணாகர கடவுள் அவற்றை அழிக்காமல் அவற்றை அடக்கி புஜங்கத்ராச மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். ஆக விஷப்பாம்புகளை தன் பயப்படுத்தி தன்னை காக்க வந்தவற்றை அடக்கி இடுப்பிலே ஆபரணமாக கட்டிக்கொண்ட பேராளன் இவன். இந்த பாம்புகளுக்கு அடைமொழியாக சம்பந்த பெருமான் சுடுமணி உமிழ் நாகம் என்கிறார். சுடுமணினா ஒளி வீசக்கூடிய மாணிக்கக்கல்லை உமிழக்கூடிய நாகங்கள் என்று சொல்கிறார். இதை கேட்கும்போது திரிகூட ராசப்ப கவிராயரின் குற்றால குறவஞ்சல் பாடல் வரி ஆடுமறி ஈனுமணி கோடி வெயில் எரிக்கும் அம்புலியை கவளமென்று தும்பி வழி மறிக்கும் என்பது நம் நினைவுக்கு வரும். ஞானசம்பந்த பெருமானைப் போலவே திரிகூட ராசப்ப கவிராயராரும் படமெடுத்து ஆடிய நாகப்பாம்புகள் கக்கிய எண்ணிறந்த மாணிக்கமணிகள்
வழியெங்கும் பரவி கிடந்து ஒளியை கொடுத்திருக்கின்றன என்று சொல்றார். ஆனால் உண்மையிலே அறிவியல் ரீதியாக பார்த்தால் நாகப்பாம்பு மாணிக்க கல்லை உமிழும் என்பது நிரூபிக்கப்படவில்லை. நாகங்கள் 100 வருடங்களுக்கு தங்கள் விஷத்தை பயன்படுத்தாது யாரையும் துன்புறுத்தாது இருப்பின் அது காத்து வரும் விஷம் காலப்போக்கிலே நாகரத்ன கல்லாக மாறும் என்று சொல்வார்கள். வராக மிகிரரின் பிரகத் சம்ஹித புராணத்திலே நாகரத்தினத்தை அணியும் மன்னனுக்கு விஷத்தினாலோ நோய்களினாலோ ஆபத்து வராது, அவனது நாட்டில் இந்திரன் மழை பொழிந்து வளம் குவிப்பான். இந்த நாகரத்தினத்தின் மகத்தான சக்தியினால் எதிரிகளை நிர்மூலம் செய்வான் என சொல்லப்பட்டு உள்ளது. அதுபோலத்தான் தேவி பாகவதத்திலே 8ஆம் ஸ்கந்தத்தில் 18வது அத்தியாயத்தில் நாராயணன் நாரதற்கு ஒவ்வொரு மண்டலமாக விவரிக்கிறார். அதிலே பூமியின் கீழுள்ள அதல விதல முதலான 7 உலோகங்களிலே அந்த லோகங்களிலே ராப்பகல் ஏதும் கிடையாதான். ஏன்னா அங்குள்ள பாம்புகளின் தலைகளிலிருந்தே வரும் ரத்தன காந்தியால அந்த இருள் நீங்கி விடுகிறது என்று சொல்கிறார். பொதுவாக காட்டில் உலாவும் நாகங்கள் தம் வாயிலிருந்து ஒளிமிக்க கல்லை உமிழ்ந்து விட்டு அந்த வெளிச்சத்துல இறை தேடும் என்று சொல்லப்படுகிறது. ஆக நாகமணி என்பது இலக்கியத்தில் கற்பனைக்கு கருப்பொருள் என்பது நமக்கு தெளிவுபடுகிறது அல்லவா? சரி, ஞானசம்பந்த பெருமானம் கற்பனை வளமிக்கவர் அல்லவா? அதனால்தான் சொல்கிறார், ஒளி வீசும் மாணிக்க கல்லை உமிழும் நாகத்தை தன் இடுப்பிலே கட்டி வைத்துள்ளதாக. இறைவன் கச்சிலுள்ள பாம்பை காணும் போதெல்லாம் இறைவனின் பேராற்றலும் பெருங்கரணையும் நம் நினைவுக்கு வரும் அல்லவா? அடுத்த 2ஆம் அடியில் இடுமணி எழில் யானை ஏரலன் எருதேறி என கூறுவதன் மூலமாக இறைவனது எளிமைத்தன்மை நமக்கு காட்டப்படுகிறது. இறைவனுக்கு வாகனமாக கொள்ள வேக நடைமிக்க யானையோ குதிரையோ இருந்தும் அவர் எருதையே வாகனமாக கொண்டாராம். ஏன் என்ற கேள்வி வெளியிறதல்லவா? இன்னும் சொல்றாரு, கைல மேலையிலே சிவபெருமானுக்காக 2000 தந்தங்களை உடைய ஐராவணம் என்ற யானை இருப்பதை தணிகை புராணம் களவு 92 ஈராயிரம் மறுப்பெய்ந்துடற்ற தயங்கும் திரள் ஐராவணம் என சொல்லும். ஆனால் சிவபெருமானோ தன் வாகனமான இதனை விடுத்து பூவுலகில் உயிர்கூட்டங்களுக்கு அருள் பாலிக்க வரும் காலத்து வெண்மையான எருதினையே தன் வாகனமாக கொண்டாராம். அப்பர் பெருமானும் தம் 6ஆம் திருமுறையில் சொல்லுவார், ஐராவணம் ஏறாது ஆனேர் ஏறி அமரர் நாடு ஆளாதே 600 ஆண்டு ஐராவணமே என் அம்மானே என்று. இந்த அடிகளிலே தேவர் வாழும் அமரலோகத்தை ஆளக்கூடிய வல்லமையும் தகுதியும் இருந்த போதிலும் ஐராவணம் ஏறி அமரர் உலகை ஆளாது மண்ணுலகில் வாழும் அடியார்களின் நலன் கருதி ஆனேரி ஏறி திருவாரூரிலே அருள் பாலிப்பவனே என புகழ்கிறார். கபிலதேவ நாயனாரும் தன் திருவந்தாதியிலே நிந்தா துதியாக இறைவனை பரியானை ஓராது பைங்கண் ஏரோரும் பரியானை பாவிக்கலாகா அப்படின்னு சொல்றார். ஞானசம்பந்த பெருமானும் இந்த பருப்பத தல பாடலில் சொல்கிறார், 2 பக்கமும் அழகாக இருக்குமாறு மணிகள் தொங்கோடப்பட்ட மணியோசை ஒலிக்க பெருமிதமாக நடந்து வரக்கூடியதாம யானை. அந்த யானை மேலே ஏறாம சுவாமி எருதேறி எளிய கோலத்திலே வந்தார் என்று சொல்கிறார். உண்மையில் இந்த எருது யார் தெரியுமா? தர்ம தேவதை தான். பேருளி காலத்தில் புவனங்கள் எல்லாம் அழிந்த சமயம் அறக்கடவுள் ஆனேறு வடிவிலே சிவனை சரணடைந்தது. தர்மம் எக்காலத்தும் அழியாது என்பதை உணர்த்த சிவபெருமான் அதனை தூய வெண்ணிற எருதாக மாற்றி தன் ஊர்தியாக கண்டான். அதனால் அறம் இறைவனால் காப்பாற்றப்பட்டு அவனால் இயக்கப்பட்டு வழிநடக்கல் ஆயிற்று. திருச்சாடிலே ஒரு பெண் தன் தோழியை பார்த்து கேட்படல்லவா, கடகரியும் பரிமாவும் தேருமுகந்து ஏறாதே இடமமுகந்து ஏறியவாறு எனக்கறி இயம்பேடி என. இந்த கேள்விதான் நம் மனத்திலும் எழுமல்லவா? ஏன்னா சொல்றார் பதில், யானை குதிரை தேரெல்லாம் அழிந்து போகக்கூடியவையாம். அதனால எருது அறவடிவானது அது என்றும் அழியாதல்லவா, அதனால்தான் அதை தன் வாகனமாக கொண்டார் என்று. அந்த எருதை பெருமைப்படுத்தும் விதமாக தன் கொடியிலும் இருத்தி உயர்த்தினான் சிவனார். இதையே புறநானூறு ஊர்தி வெள்ளேரே சிறந்த சீர்கொழு கொடியும் வெள்ளேரே என்று சொல்லும். சில உரையாசிரியர்கள் காளையை ஜீவாத்மாவின் சின்னம் என்று சொல்வார்கள். சிவன் சந்நிதியிலே சிவனை நோக்கியபடியே காளை படித்திருக்கும் அல்லவா, அதுபோல உயிர்கள் அனைத்தும் சிவனை அடைய அவனையே நோக்கி கருத்தை செலுத்த வேண்டும் என்பதே இது காட்டுகிறது. அடுத்த 3ஆம் அடியிலே விடமணி மிடருடையான் நம்முடைய தொடர் பாருங்க. இந்த தொடர் வழியாக இறைவனை போற்றுகிறார். இந்த தொடர் புறநானூறு கடவுள் வாழ்த்தின் ஒரு அடியை நினைவூட்டும். கரைமிடரு அணியலும் அணிந்தன்று, அதாவது நஞ்சினது கருப்பானது செம்மேனி அம்மான் ஆகிய இறைவன் திருமிடற்றை அழகு செய்தலும் செய்ததாம்.
இப்படியான கரைமிடற்ற அண்ணலின் திருக்கோலத்தை 64 வடிவங்களில் விசாபகரணமூர்த்தி வடிவம் என்று சொல்லுவார்கள். நம்முடைய புராணம் சொல்லுகிறது, ஒரு காலத்திலே துர்வாச முனிவரின் சாபத்தால் இந்திரன் பதவியை இழக்கிறான். அவன் ராஜ்யத்தை திரும்ப பெற வேண்டுமென்றால் பார்க்கடலை கடைந்து அமுதம் உண்ண வேண்டும் என்று தேவ பிரகஸ்பதி கூறுகிறார். அவர்கள் அதனாலே இறைவனிடம் அனுமதி பெறாமலே பார்க்கடலை கடைய ஆரம்பிக்கிறார்கள். அப்படி கடையும் போது தோன்றிய நஞ்சானது தேவர்கள், அந்த நஞ்சு புகையானது தேவர்களை துரத்த திருமால் உள்ளிட்ட அனைத்து தேவர்களும் இவனிடம் அடைக்கலம் தேடி ஓடி வருகிறார்கள். இதனை நடன அஞ்சலி பாடல் 24 மிக சுவைப்பட சொல்லும். நம்முடைய திருமால் நல்ல சங்கு போன்று வெண்மை நிறமாகத்தான் இருந்தாராம். இந்த புகைப்பட்டு தான் கருத்து போய்விட்டாராம். அந்த பாட்டு சொல்லுது பாருங்க. கையினில் சங்கு போலும் கவின் நிறம் கசிந்து மாலும் ஒய்யன ஓட ஓட உம்பரவர் பின்னே ஓட வெய்ய விடத்தை உண்டு விடைமிசை கொம்பின் நாப்பண் ஐயையு வர சமன்றுள் ஆடுமுன் நடனம் வாழி என்று சொல்லும். ஆக சிவபெருமான் இந்த நஞ்சை என்ன செய்யறதுனால தான் அதை உண்டு விடுகிறார். இதற்காக தேவர்களை காப்பதற்காக. உலகியலிலே தான் பெற்ற குழந்தைகள் இமாயில தவறை செய்தாலும் மன்னிக்கும் பெற்றோர்கள் அக்குழந்தைகளின் இடர் தீர தன் உயிரையும் தர தயாராக இருப்பார்கள் அல்லவா? அதை போலத்தான் நம் உயிருக்கு பெற்றோரான இறைவனும் இந்த குழந்தைகளான தேவர்களை காப்பதற்காக தான் அந்த அமுதை, அந்த நஞ்சை அமுதாக நினைத்து உண்டாராம். அப்படித்தானே சுந்தரர் சொல்கிறார், ஆளந்தான் உகந்து அமுது செய்தான் என்று. ஆக இதனால் இறைவனின் தாயன்பு நமக்கு புலப்படுகிறது அல்லவா? இறைவனின் இந்த விசாபகரண மூர்த்தத்தில் நஞ்சின் வேகத்தால் சற்ற இழைத்தவர் போல ஈசன் பள்ளி கொண்ட திருக்கோலத்திலே சுருட்டப்பள்ளி எனும் தலத்திலே பள்ளி கொண்ட ஈஸ்வரராக காணப்படுகிறார். சிவனார் உமையம்மையின் மடியில் படுத்து ஓய்வெடுத்த இத்தகைய அருங்காட்சியை சுருட்டப்பள்ளி தலத்திலே மட்டுமே நாம் தரிசிக்க முடியும் என்று. இறைவனுடைய நஞ்சுண்ட மிடற்றை கரைமிடற்றண்ணல் என்பார் மாணிக்க வாசக பெருமான். இந்த கடைமிடற்று அண்ணலை தம் திருக்கோத்தும்பியிலே கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கடைமிடற்றன் சரணங்களே சென்று சாதலுமே தான் எனக்கு மரணம் பிறப்பு என்றிரண்டின் மயக்கருத்த கருணை கடலுக்கே சென்றோதாய் கோத்தும்பி என்று பாடுவார் புகழ்ந்து. அப்பர் வீரானோ தம் 6ஆம் திருமறையில் சங்கை ஒன்றின்றியே தேவர் வேண்ட சமுத்திரத்தின் நஞ்சுண்டு சாவா மூவா சிங்கமே என போற்றுவார். கற்பனா சக்தி மிகுந்த காரைக்கால் அம்மையார் கண்டக்கரைக்கு ஒரு அற்புதமான கற்பனை காட்சியை நாம் சுவைக்கும்படி ஒரு பாடலிலே அமைத்து கொடுத்திருப்பார். அந்த பாட்டுல சொல்றார், முதல்ல அம்மா தலைமையில் உள்ள வெண்பரையை பார்க்கிறாளாம். அது திருமுடியாக உயர்ந்த இடத்துல இருப்பதால் அதற்கு அச்சமே இல்லையாம். இப்போ வெளியே சுற்றி சூழ இருக்கும் இருளும் அந்த ஒளி வீசும் வெண்பிறையை பார்க்கிறதாம். அப்போ அந்த இருட்டு நினைக்கிறதாம், இளம்பிறையாய் இருக்கும் போது இத்தனை ஒளி வீசுகிறதே, இன்னும் வளர்ந்து விட்டால் எவ்வளவு ஒளி வெளிப்படும். நாமும் இந்த சிறு ஒளியிலேயே மிளிந்து வருகிறோம். சில காலம் போனால் வளர்ந்து முழு ஒளி தரும் போது நாம் அடியோடு அழிந்து இல்லாமல் போய்விடுவோமே என அஞ்சுகிறதாம். இப்ப அது நினைக்கிறதாம், நஞ்சுடைய நாகத்துக்கே புகலிடம் தந்தவன் நம்முடைய கருணாகர கடவுள் நமக்கு தரமாட்டான என்று யாருக்கும் தெரியாமல் தங்குவதற்கு சிவனுடைய மிடறுதான் ஏற்ற இடம் என்று அவன் கோலமிடற்றையே அடைந்து செறிவுடையதாய் அங்கேயே தங்கிவிட்டதாம். ஆக இந்த முதல் பாடலின் முதல் 3 அடிகளில் குறிப்பிடப்பட்ட புராண நிகழ்வுகள் வாயிலாக இறைவனின் தாயன்பை வரம்பில்லாத ஆற்றலை தம்மை மதியாதாரையும் மன்னித்து பரிவு காட்டும் பண்பையும் ஞான சம்பந்த பெருமான் நமக்கு சொல்வதன் மூலம் இறைப்பற்றை நம் நெஞ்சிலே வளர்க்கிறார். அடுத்து கடைசி அடியிலே இப்படிப்பட்ட சிவனார் எழுந்தருளியுள்ள நீண்ட சிகரங்களை உடையதான அந்த திருப்பருப்பதத்தை நாம் வணங்குவோம் என்று சொல்கிறார். தல புராணத்திலும் இந்த தலம் பல நீண்ட சிகரங்களை உடையதாக சொல்கிறது. இங்கே மலையிலே வைடூரிய சிகரம், மாணிக்க சிகரம், பார்வொளி சிகரம், ரௌப்பிய சிகரம், மரகத சிகரம், பிரம்ம சிகரம், க்ஷேமா சிகரம், வஜ்ர சிகரம் என 8 சிகரங்கள் உள்ளதாக அந்த தலப்புராணம் நமக்கு காட்டுகிறது. இந்த கோயிலானது காட்டு பகுதியில் அமைந்திருப்பதாலே மரம் செடி கொடிகள் செறிந்திருப்பதால் பாம்புகள் அதிகம்தான். அவை உமிழ்கின்ற ஒளிவீசும் மாணிக்க கற்கள் கிடக்கும்படியான தலைமை இத்திருப்பருப்பதம். இதனை போற்றி பரவ ஞானசம்பந்த பெருமான் நம்மை அழைக்கிறார்.
அடுத்து 2வது பாடலிலே யாக்கையின் நிலையாமையை கோரி நம்மை சிவநீரில் நிற்க ஆற்றுப்படுத்தக்கூடிய அழகை பார்ப்போமா? அந்த பாடலை கேளுங்கள். நோய் புல்கு தோல் தீரைய நரைவரு நுகருடம்பில் நீ புல்கு தோற்றமெல்லாம் நினைவுள்கு மட நெஞ்சே வாய்ப்புல்கு தோத்திரத்தால் வலம் செய்து தலை வணங்கி பாய்புலி தோலுடையான் பருப்பதம் பரவுதுமே என்று இந்த நிலையாமையை சொல்லும் போது நமக்கு குரு நமச்சிவாயர் அருளிய சிதம்பர வெண்பாவில ஒரு பாடல் நினைவுக்கு வரும். அது சொல்லுது, விழி இரண்டும் துஞ்சி வெளுத்து உடலும் கூனி மொழி தளர்ந்து கோலூன்றும் முன்னம் பழிதவர்ந்து உண்ணாம உச்சரிக்க நேயம் தர வேண்டும் மன்னா சிதம்பர தேசிகனே என்று பாடுவார். சேரமான் பெருமாள் நாயனார் தம் பொன்வண்ணத்து அந்தாதியிலே யாக்கை நிலவை சொல்லி மக்களை வழிநடத்தும் வகையில் ஒரு அற்புதமான பாடல் அமைத்துள்ளார். யாக்கையது நிலையாமையும் துன்ப மிகுதியையும் உணர்ந்து அதன் மேலுள்ள பற்றை விடுத்து சிவனடியை பற்றுக என நமக்கு அறிவுறுத்துகிறார். அந்த பாடலிலே உலகத்தவரே என நம்மை பார்த்து விழித்து விரந்து கிடக்கின்ற தோலாகிய கூரை வேய்ந்த சிறு குடிசையாகிய இந்த உடம்பில் அக்கூரையால் எலும்பும் நரம்பும் இறைச்சியும் குருதியும் மச்சையும் ஆகிய கட்டுப்பொருள்கள் வெளியே தோன்றாது மறைந்து கிடக்கின்றன. ஒருவேளை வெளிப்பட்டால் அப்பப்ப அது அருவரைப்பைத்தான் உண்டாக்கும். இந்த சிறு குடிசைக்கோ 9 வாயில்கள் ஆக பாதுகாப்பு மிக மிக குறைவு. வாத பித்த சிலேத்துவம் என்ற 3 பண்டங்கள் இந்த குடிசையில் இருக்கின்றன. அதை முன்னிட்டு இதில் 5 பேர் வாழ்கின்றார்கள். இந்த லட்சணத்தில் உங்களுக்கு என்ன பயன் கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. அதனால்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒலிக்கின்ற தெளிந்த நீரை சிவந்த சடையிலே வைத்துள்ள சிவனாரின் மலர் போலும் திருவடிகளை நோக்கி சென்று அவற்றையே அடைமின்கள் என்று சொல்லுகிறார். இவர் மட்டுமல்ல, பல்லவர் குலத்திலே தோன்றிய நீதி நெறியோடு ஆட்சி புரிந்த மன்னர் ஐடிகள் காணவர் கோனும் தம் சேத்திர திருவன்பா என்னும் நூலின் 24 பாடல்களிலுமே யாக்கை நிலையாமையை பற்றி கூறி இப்போதே பல தலங்கள் தோறும் சென்று சிவனாரை வழிபட்டு உய்வடையுங்கள் என்று தல யாத்திரைக்கு நம்மை ஊக்குவிக்கிறார். அதுல ஒரு பாடல் மட்டும் கேளுங்கள். குந்தி நடந்து குனித்தொரு கை கோலூன்றி நொந்தி இருமி ஏங்கி நுரைத்தேறி வந்து உந்தி ஐயாறு வாயாறு பாயமுன் நெஞ்சமே ஐயாறு வாயால் அலை என்பதிலே நடக்க முடியாது உட்கார்ந்தபடியே நகர்ந்தும் குனிந்து ஒரு கையால் கோலூன்றியும் நொந்தும் இருமியும் வருந்தியும் நுரை தள்ளியும் கோளை பெருகி வாய்வழியே பாடுவதற்கு முன் நெஞ்சமே ஐயாற்று இறைவனை பாடி போற்றி அழைப்பாயாக என்று சொல்கிறார். நம் 2ஆம் புறச்சந்தான குறவரான அருணந்தி சிவாச்சாரியாரும் தம் சிவஞான சித்தியாரிலே மானிடப் பிறவிதானம் வகுத்தது மனம்வாக்கு காயம் 6 மரண்பணிக்காகன்றோ என்று கேட்பிருப்பார். ஆனால் நாம் என்ன பண்றோம்? இறைவனை போற்றி பரவாது அப்பர் பெருமான் சொல்வது போல நம் உடலை காக்கைக்கும் கழுகைக்கும் உணவாக அளிப்பது தவிர பயனாக செயல் என்ன செய்கிறோம்? அதனால்தான் அப்பர் பெருமான் நம்மை பார்த்து இகழ்ச்சியாக கேட்பார், நாணம் இல்லாதவர்களை நடலை வாழ்வு கொண்டு என் செய்தீர், நாணிலீர் சுடலை சேர்வது சொல் பிரமாணமே, கடலின் அஞ்சமது உண்டவன் கைவிட்டால் இந்த உடலாறு கிடந்து ஊர்முனி பண்டமே என்று நம்மை சொல்லுவார். நம்ம சம்பந்த பெருமானும் திருப்பதிக பாடலிலே 2ஆம் பாடலிலே யாக்கை நிலையாமையைத்தான் சொல்கிறார். தன் நெஞ்சை பார்த்து சொல்றார், நெஞ்சே நீ போக நிகழ்ச்சிக்குரிய உடம்பிலே இளமை முதல் மாறி வரும் தோற்றங்கள் எல்லாவற்றையும் மேலும் தோல் திறங்கி நரை தோன்றும் நிலையும் நினைத்து சிந்தித்து பார். மூப்பு வருமுன் வாய் நிறைய தோத்திரங்களை பாடி வலம் வந்து தலையால் வணங்கி இறைவனை வழிபடுக என்று சொல்கிறார். அப்படி வழிபட வேண்டிய இறைவனுக்கு அடையாளமாக என்ன சொல்றார் தெரியுங்களா? பாய்விழி தோலுடையான் என்று சொல்கிறார். இந்த புலி என்பது ரஜோ தமோ குணங்களுடைய சேர்க்கை. புலி கொடூரத்தன்மை குறிப்பது. இத்தகைய புலியை கொன்று தன் ஆடையாகவும் ஆசனமாகவும் மாற்றிக்கொண்டாராம் சிவபெருமான். மணிவாசகரும் தன் நீத்தல் விண்ணப்பத்தில் விரல் வேங்கையின் தோல் உடையவனே என வலிமையான வேங்கை என்று சொல்லுவார். அந்த வலிமையும் மிகுந்த கம்பீரம் உடைய புலியை கொன்று அதன் தோலை உறுத்தி அதனை ஆடையாக அணிய வேண்டுமென்றில் இறைவன் வரம்பில்லாத ஆற்றலுடையனாக இருக்க வேண்டும் அல்லவா? இன்னும் நுட்பாக சொல்ல போனால் நம்மால் எளிதில் நீக்கிக் கொள்ள முடியாத வலிமையான ஆணவ மலமாகிய குற்றமாகிய வேங்கையை அடர்க்கும் ஆற்றலுடையவன் என்பதே குறிப்பு. அப்பர் பெருமானும் தம் திருவதிகை தலப்பதிகத்தில் மடக்கினார் புலியின் தோலை மாமணி நாகம் கச்சா என்று சொல்லுவார். சிவபெருமான் புலித்தோலாடை அணிந்துள்ள செய்தியை
புலியின் உரியுடுத்து என்றும் அரியின் உரிவை மேகலை கட்டி என்றும் இளங்கோ அடிகளாகிய சமணரே குறிப்பிட்டுள்ளார். புலித்தோல் அடைந்த சிவமூர்த்தத்தை சார்த்தூலஹரமூர்த்தி என்று நம் சைவம் பகரும். இவ்வடிவிலே அருள் பாலிக்கும் இந்த பெருமானை இத்தலத்திலே சென்று பரவுமாக என்று நம்முடைய சம்பந்த பெருமான் சொல்கிறார். அடுத்து 3வது பாட்டில் என்ன சொல்றார் தெரியுங்களா? ஒரு அருமையான கருத்து. மனித மனத்தினுடைய ஒன்றை விட்டு ஒன்று பற்றும் தன்மையை, அந்த அலைப்புறும் மனதின் தன்மையை ஞானசம்பந்த பெருமான் திருப்பருப்பத இயற்கை அழகை வர்ணிக்கும் வகையிலே சுட்டி காட்டிக்கூடிய பாங்கு மிக ரசிக்கத்தக்கது. இப்போது அந்த பாடலை கேளுங்கள். துணியுரு துயர் தீர தோன்றியோர் நல்வினையால் இனியுரு பயனாதல் 2 மரமனம் வையேல் கனியுரு மரமேறி கருமுசு களையுகளும் பனியுரு கதிர்மதியான் பருப்பதம் பரவுதுமே என்கிறார். இந்த திருப்பருப்பத தலமோ மலைத்தலம். மலை என்றாலே கனிமரங்களும் மற்றும் பலவகை மரங்களும் அம்மலைகளிலே தாவி விளையாடும் குரங்குகளும் இருப்பது இயற்கை. ஞானசம்பந்தரோ குழந்தை. அதற்கு இயற்கை காட்சிகளையும் குரங்கு தாவக்கூடிய காட்சிகளையும் பார்ப்பது குதூகலம். அவர் கண்ணிலே கரிய குரங்குகள் கனிமரத்திலே ஏறும் விளையாட்டு காட்சிப்படுகிறது. உடனேயே அவை அந்த குரங்குகள் அதை விடுத்து மூங்கில் மரத்துக்கு இங்கிருந்து தாவி உகழுகிறது. இப்படி மரத்துக்கு மரம் தாவும் குரங்கையே உலகிலே மனித மரத்திற்கு ஓமையாக சொல்லுவார்கள். சொல்லும்போது கண்ணதாசுடைய பாடல் ஞாபகம் இல்லைங்களா? மனமொரு குரங்கு மனித மனமொரு குரங்கு என்று. அப்படி இந்த மனமானது ஒரு குரங்கு. அது ஆசை வயப்பட்டு ஒரு நிலையில் இல்லாது தாவிக்கொண்டே இருக்கும் என்பதை குறிப்பால் பெருமான் உணர்த்துகிறார். இந்த பதிக பாடலிலே ஞானசம்பந்த பெருமான் நமக்கு ஒரு உபதேசம் செய்கிறார். நமக்கெல்லாம் வினையின் காரணமாகத்தான் பிறை வருகிறது. பட்டினத்தார் சொல்லுவாரே, வினைபோகமே தேகம் கண்டா என்று. இந்த பிறவியும் இன்ப துன்பங்கள் நிறைந்தது. எனினும் துன்பம்தான் மிகுதி. அதனாலதான் மணிவாசக பெருமான் ஆர்த்த பிறவி துயர் கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் சிவனாரே என நமக்கு சொல்லி இருப்பார். இந்த பூமியில் பிறந்த நாம் நல்ல பசு புண்ணியங்கள் செய்தாலும் அவையும் பிறப்புக்குத்தான் வழிகோலும். தீவினை பயன்கள் நமக்கு இரும்பு சங்கிலி என்றால், நல்வினை பயன்கள் அது தங்கத்தினாலான கூண்டு அல்லது சங்கிலி என்றும் சொல்ல வேண்டும். எனவே இருவினை ஒப்பு மலபரி பாகம் சக்திநிபாதம் பெற்ற பக்குவ ஆன்மாக்களுக்கு வீடு பேராகிய முக்தியும் கிடைக்க வேண்டும் என்றால் நமக்கு வேறு எதுவுமே வேண்டாம் தான். ஆனால் இந்த தேவருடைய இன்ப நுகர்தலிலும் வீடு பேராகிய விடுமைய பயனை எய்ததிலும் நீ பற்று வைக்காதே என நமக்கு அறிவுறுத்துகிறார். இதை சொல்லும்போது மணிவாசக பெருமானுடைய திருச்சதக பாடல் நினைவுக்கு வரும். அவர் இப்படிதான் சொல்லுவாருங்க. கொள்ளையேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு, அது கிடைச்சா கூட எனக்கு வேண்டாம், மாலுடைய பதமோ இந்திரன் பதமோ வேண்டாம் என்று சொல்வார். நாம் போக நிகழ்ச்சிக்குரிய பதங்களை ஏற்றால் மீண்டும் மீண்டும் வினைகளை ஈட்டி அவற்றின் பயனை நுகர சொர்க்க நிறையங்களிலும் பூவுலகத்திலும் பிறந்து உழல வேண்டி வரும். அதனால்தான் நமக்கு ஆன்ம முன்னேற்றம் தடைப்படும். எனவே இதெல்லாம் ஆசைப்படாது என்று சொல்கிறார். கந்த புராணத்துல பாத்தீங்கன்னா வீரவாகு தேவரும் முருகப்பெருமானிடம் உன்னுடைய பாத அன்பும் ஆதரவுமே போதும், வேற எந்த பதமும் வேண்டாம் என்கிறார். கோல நீடிய நிதிபதி வாழ்க்கையும் குறியேன், மேலே இந்திரன் அரசனை கனவிலும் நினையேன், மாலையன் பெரு பதத்தையும் பொருளன மதியேன், சாலினின் பதத்து அன்பையே வேண்டுவன் தமியேன் என்று சொல்லுவார். இதே போலத்தான் சங்க இலக்கியமான பரிபாடலிலே கேசவனார் என்ற புலவர் திருப்பரங்குன்ற முருகனை பார்த்து சொல்கிறார், துன்னி துன்னி உன்னை வழிபடுவதன் பயம் இன்னும் இன்னும் அவை ஆகுக என்று. எதனால் உன்னை துதிக்கிறேன்னா உன்னை மீண்டும் மீண்டும் துதிப்பதற்காகத்தான் என்று. இதைத்தான் சேக்கிழார் சுவாமிகளும் கூடும் அன்பினில் கும்பிடுதலே என்று வீடும் வேண்டா விரலையர் என்று அடியார்களை பக்குவமான அடியார்கள் இயல்பை நமக்கு சொல்லுவார். இப்போ நம்முடைய சம்பந்த பெருமான் கடைசி அடியிலே இறைவனை எப்படி அடையாளம் காட்டுகிறார் பாருங்கள். பனி உரு கதிர் மதியான் என்று குளிர்ந்த கதிர்களுடன் கூடிய பிறையை சூடியவன் என்கிறார். இந்த கோலம் சந்திரசேகரன் மூர்த்தம் என்பதோடு அது இறைவனின் பெருங்கருணையை காட்டுவதாய் அமைந்தது. சேகரன் என்றால் உச்சம் என பொருள். ஆக சந்திரனை உச்சத்தில் கொண்டவனே என்று சொல்கிறார். அடுத்தது 4வது பாடல். இந்த 4வது பாடல் நமக்கு என்ன சொல்ல வருகிறது தெரியுங்களா? பெருமானுடைய பல சிறப்புகளை எல்லாம் சொல்லி அப்படிப்பட்டவனிலிருந்து அருள் பாலிக்கும் திருப்பரு பதிகத்தை பாடி நாம் இறைவனை பரவுவோம் என்று சொல்கிறது. அந்த பாடலை கேளுங்க. கொங்கணி நறுங்கொன்றை தொங்கலன் குளிர் சடையான் எங்கள் நோய் அகல நின்றான்
எனவரன் நீசனிடம் ஐங்கனை வரிசில்லையான் அனங்கனை அழகளித்த பைங்கண் வெள்ளேருடையான் பருப்பதம் பரவுதுமே என்கிறார். முதலடியிலே இறைவனை தேன் நிறைந்த மணங்கமலும் கொன்றை மலர் மாலையை சூடியவனாக காட்டுகிறார். ஏன் ரோஜா தாமரை போன்ற மலர்களையெல்லாம் சூடாமல் கொன்றை மலர் சூடியுள்ளாராம் என்றால், கொன்றை மலர் அவனுக்கு அடையாள மலர், அவனுக்கு மிகவும் பிடித்தமான மலர். இந்த மலரானது ரொம்ப விசேஷமானது. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே கோடையின் துவக்கத்தில் மலரக்கூடியது. இதுக்கு ஸ்வர்ண புஷ்பம் என்ற பெயரும் உண்டு. இந்த மலரின் வண்ணமே இறைவனுடைய வண்ணம். மேலும் அதனுடைய தோற்றத்தை பாருங்கள். பொன்னிறம் கொண்டு புறத்தே 5 இதழ்களும் நடுவே ஓங்கார வடிவமான அக இதழும் கொண்டு பிரணவத்தின் உட்பொருளை பொதிந்தது போல அமைந்திருக்கும். அதனால இது திருவைந்தளத்தின் வடிவனாக பொன்னாறு மேனியனாக உள்ள சிவபெருமானுக்கே இந்த மலரானது உரியதாயிற்று என்றே சொல்ல வேண்டும். அடுத்தது சுவாமிய என்ன சொல்றாருன்னா, குளிர் சடையான் என்று சொல்கிறார். இறைவனது சடை எப்போதும் குளிர்ச்சியாகவே இருக்கிறதாம். என்னன்னு கேட்டா, குளிர்ந்த கதிர்களை பொழியும் நிலவையும் நீர் நிறைந்த கங்கையும் சூடியிருப்பதால் தான் என்று சொல்லுகிறார் நம்முடைய சுவாமிகள். இந்த தொடர் வழியாக மதி சூடியமையால் பேரொரு உடையவனாகவும் கங்கையை சூடியதால் வரம்பில்லாத ஆற்றல் உடையவனாகவும் காட்சிப்படுத்தப்படுகிறான். சடை என்பது ஞானத்தை குறிக்கும். ஞானசம்பந்த பெருமான் என்ன சொல்றாரு, இறைவனிடத்திலே ஈரமும் கருணையும் இருக்கிறது என்று சொல்கிறார். குளிர் சடை என்பது அவனது ஞானமே வடிவானவன், அருளே வடிவானவன் என்பதை நமக்கு சொல்வது. அடுத்து, எங்கள் நோயகல நின்றான் என அருள் ஈசன் இருக்குமிடம் என்று போற்றுகிறார். உயிர்களுக்கு வரும் நோய்களிலே பெரிய நோய் பிறவி நோய்தான். மற்ற எல்லாம் பசிப்பிணி, உடற்பிணி. இறைவன் பசிப்பிணியும் தீர்த்தவன் என்பதை சுந்தரருக்கு திருக்கச்சூரிலே பசியாற்றிய நிகழ்வு சொல்லும். அதுபோல பைஞ்சியில் செல்லும் வழியிலே அப்பர பெருமானுக்கும் அடியார்களுக்கும் தாகம் தீர்க்கவும் பசி தீர்க்கவும் பொதிசோற்றோடு காத்து கிடந்த தன்மை நமக்கு இங்கே நினைவுக்கு வரும் அல்லவா? அதே போல சுந்தரருக்கு தோல்நோய் வந்து துன்புறுத்தும் போது திருத்துருத்தி வருகிறார். அங்கே இறைவனது கருணையை வேண்டி நிற்கிறார். அப்போ அவருடைய ஆணையின்படி திருக்குளத்திலே மூழ்கியல நோய் முற்றிலும் தீர்ந்தது. அப்போது மின்னுமா மிகங்கள் என தொடங்கும் பதிகம் பாடி அதில் சொல்லுவார், என்னை நான் மறக்குமாறு எம்பெருமானை என் உடம்படும் பிணி இடர் கெடுத்தானே என போற்றி புகழுவார். அடுத்து, இறைவனுக்கு என்ன திருப்பெயர் பாருங்க. வைத்தியநாதன், மருந்தீஸ்வரன் என்ற நாமெல்லாம் உண்டல்லவா? இவரை பிறவிப்பிணையும் தீர்க்க வல்லவர், நம் இணையாகிய நோயை தீர்ப்பவர் என்பதை மணிவாசக பெருமான் தன் திருவெண்பா பதிகத்திலே சொல்லுவார். முன்னை வீணை இரண்டும் வேறறுத்து முன் நின்றான், பின்னை பிறப்பருக்கும் பேராளன், தென்னன் பேருந்துரையின் மேய பெரும் கருணையாளன், மருந்துயிரம் தீர்க்கும் மருந்து என்று சொல்லுவார். இப்படி பல அடியார்கள் இறைவனுடைய கருணையை எல்லாம் போற்ற அவர்களுக்கு அருள் புரியும் ஈசன் இருப்பது இத்திருப்பருப்பதமே என்று. அடுத்தது 3வது வழியில மன்மதனை எரித்த நிகழ்வை சொல்லுகிறார். கைலாயத்திலே சிவன் நிட்டையிலே ஆழ்ந்த சமயம் தேவர்களது விடாத தொல்லையால் சிவனாரின் தவத்தை கலைக்க மன்மதன் தன் கரும்பு வில்லிலே நாணேற்றி மலரம்பு தொடுத்து உமையார்பாகன் மீது ஏவ தியானம் கலைந்த கோபத்திலே சிவபெருமான் நெற்றிக்கண் திறந்து கொண்டது. எதிரே இருந்த மன்மதன் பிடி சாம்பலானான். என்ன புரிகிறது? ஞானம் இருக்கக்கூடிய இடத்திலே காமம் முதலான குற்றங்கள் வந்தால் அவையெல்லாம் எரிந்து சாம்பலாகிவிடும் என்பதுதான். ஆக இதை சொல்லும்போது பலப்பட்டடை சொக்கநாத புலவர் என்ற ஒரு புலவர் நகைச்சுவையாக ஒரு பாடலை சொல்லியிருப்பார். அந்த பாட்டில் கேட்பார் சுவாமியை பார்த்து, சுவாமி, உன்னை ஒருவன் கல்லால் அடித்தான், யாரு சாக்கியருங்க. மற்றொருவன் வில்லால் அடித்தான், அர்ஜுனன். இன்னொருத்தர் செருப்பால் அடித்தான், கண்ணப்பன். மற்றொருவன் பிரம்பால் அடித்தான், பாண்டிய மன்னன். இவர்களையெல்லாம் ஒன்று செய்யாத நீ மலர்கணையால் அடித்த மன்மதனை மட்டும் அழித்து விட்டாயே ஏனோ என்று சுவையாக கேட்பார். சரி, இப்படிப்பட்ட சிவனுக்குரிய வாகனத்தை சம்பந்த பெருமான் பைங்கண் வெள்ளேறு என்று அருமையாக சொல்கிறார். பைங்கண் என்பது சினத்தால் பசியக்கண் என பொருள்படும். இதை சொல்லும் போது காரைக்கால் அம்மையார் வெள்ளேற்றை பார்த்து சுவாமிகிட்ட கேட்பாரு, அப்பனே, இது ஆண் சிங்கமோ அல்லது இடமந்தானோ என்று கேட்பாராம். ஆக அடுத்த பாடலுக்கு நம்ம போலாம். அதுல திருப்பருப்பதத்தினுடைய மலைவளச் சிறப்பை சுவைபட கூறியிருப்பார். அந்த பாடல் கேளுங்க. துறை பல சுனை மூழ்கி தூமலர் சுமந்தோடி மறை ஒலி வாய்மொழியால் வானவர் மகிழ்ந்தேத்த
சிறை ஒலி கிளி பயிலும் தேனின ஒலி ஓவா பறைபடு விளங்கருவி பருப்பதம் பரவுதுமே என்று இந்த பாடலிலே இறைவனை தொழக்கூடிய முறையை நமக்கு, அந்த முக்கரண வழிபாட்டை நமக்கு மறைமுகமாக சொல்லித் தருகிறார். சுனைகளில் மூழ்கி தூய மலர்களை கையிலேந்தி இந்த தாகமாக இருப்பவர் நீரை கண்டு எப்படி ஓடி வருவானோ அதை போல இறைவனை காண மலர்களோடு ஓடி வந்து மறைகளெல்லாம் வாயார பாடி இறைவனை அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் என்று சொல்கிறார். இதை சொல்லும்போது திருக்கடவூர் பதிகத்திலே அப்பர் பெருமான் பாடிய பாடல் நினைவுக்கு வரும். இறைவன் 4வது கூறாகிய அதிகாலை பொழுதிலே எழுந்து குளித்த பின்னர் பெருமானிடத்திலே பக்தி கொண்டு தேன் நிறைந்த அரும்பு மற்றும் மலர்கள் பறித்து உள்ளத்திலே பொங்கும் ஆர்வத்தோடு விளக்குகள் ஏற்றி தீபதூபம் காட்டி முறைப்படி இறைவனை வணங்கினால் அவன் மக்களுக்கு கற்பங்கட்டி போல இனிப்பானான். நம்முடைய திருவாரூர் தல பதிகத்திலே அப்பர் பெருமான் வானவர்கள் தினமும் மாலை வேளையிலே திருவாரூர் பெருமானை வழிபடுவதாக தலப்புராணம் சொல்லும். அதனையே அவர் பாடல் நரம்படு மலர்தூபம் தீபம் நல்ல நரும் சாந்தம் கொண்டு ஏத்தி நாளும் வானோர் சிறப்போடு பூசிக்கும் திருவாரூரில் திருமூலட்டானத்தியம் செல்வந்தானே என்ற பாடல் வரிகளில் சொல்லுவார். திருக்கைலாய ஞான உலாவிலே இறைவனுக்கு மலர் வழிபாடு செய்ய மலர்களை மன்மதன் தோழனாகிய வசந்தன் அந்த கைலாயத்திலே உள்ள பல மலர் சோலைகளிலிருந்து பறித்து கொண்டு வருகிறானாம். அப்படி பறித்து வரக்கூடிய மலர்களை எல்லாம் தொடுத்து மாலைகளாக செய்கிறானாம். மேலும் ஆகாய கங்கையிலே சென்று அங்கே மலர்ந்துள்ள 1000 தாமரை பூக்களை பறித்து கொண்டு வந்து இண்டை மாலியாக கட்டி சிவனாருக்கு புனைந்தானாம். சேக்கிழார் சுவாமிகளும் தம்முடைய பெரிய புராணத்திலே திருமலை சிறப்பை சொல்லும் போது இறைவனிடத்தில் தாங்கள் குறித்த வரங்களை பெற வேண்டும் என்ற ஆசையோடு இந்திரன் முதலான தேவர்கள் தேனிறைந்த கற்பகமல புது பூக்களை இரு கைகளிலும் ஏந்தி கொண்டு நெருங்கிய விமானங்கள் கூடிய படிவலையை ஏறி வருகிறார்களாம். மணிவாசக பெருமானும் ஆனந்த மாலையில் பொன்னேரணைய மலர் கொண்டு போற்றான் என்றார் அமரரெல்லாம் என்று சொல்லுவார். ஆக வானரெல்லாம் தொழக்கூடிய அந்த திருப்பருப்பத மலை வளத்தை கடைசி 2 அடியில சம்பந்த பெருமான் படம் பிடித்து காட்டுகிறார். மலைகளிலே இருந்து விழும் அருவி மத்தள முழக்கம் போல கேட்கிறதாம். இதை சொல்லும் போது திரிகுடராசப்ப கவிராயரின் குற்றால குறவஞ்சி பாடலும் முதலடி நினைவுக்கு வரும். முழங்கு திரை புனல் அருவி களங்கன முத்தாடும் முற்றமெங்கும் பருந்து பெண்கள் சிற்றில் கொண்டோடும் என்று. ஆக இந்த இயற்கை அலைகளே அவர் மனதை பறிகொடுத்தவராய் திருப்பருப்பத அழகை சொல்லும் போது கிளிகள் சிறகுகளால் எழுப்பும் ஓசையோடு வாயால் எழுப்பும் மெல்லிய அலைப்பொலியும் வண்டுகளுடைய ரீங்கார ஒலியும் சேர மேலிருந்து கீழும் அருவி இத்தோடு பறைமுழக்கம் போல கேட்கிறதாம். வானவர்கள் வேத மந்திரங்களை சொல்லி இறைவனை பணிவதை கேட்ட கிளிகள் வேதத்தின் சொற்களை கேட்டு சொற்கள் பயிர்வதாக சொல்கிறார். இப்பாடலில் கிளிகள் சிறகுகள் ஒலிக்க தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி அச்சொற்களை கண்டு கற்றுக்கொள்வதாக கூறுகிறார். நக்கீர பெருமானும் தன்னுடைய 11ஆம் திருமுறையிலே ஈங்கோய் மலையில் வாழும் கிளிகள் சுடர்விட்டு ஒளி வீசும் ஆபரணத்தை அணிந்த பெருமானின் புகழைப்பாடும் அடியார்களின் பாடல்களை கேட்டு தாமும் அப்பாடல்களை கற்றுக்கொண்டு இசையோடு பாடுவதாக ஈங்கோய் தல பதிக பாடத்திலே அழகாக சொல்லுவார். அடுத்து இந்த கற்பனை காட்சிகளை எல்லாம் அனுபவித்த சுகத்தோடு நாம் அடுத்த பதிகத்தினுடைய 6வது பாடலுக்கு செல்வோமா? அந்த பாடல் பாருங்க. சீர்களு சிறப்போவா செய்தவ நெறி வேண்டில் ஏர்களு மட நெஞ்சே 2 மர மனம் வையேல் கார்களு நறுங்கொன்றை கடவுளது இடம் வகையால் பார்களு புகழ்வோவா பருப்பதம் பரவுதுமே என்கிறார். பதிகத்தின் இந்த 6ஆம் பாடல் வழி மனிதர்களாகிய நாம் உறுதி பெற்ற நெஞ்சினியராய் மன ஊசலாட்டமின்றி சிவநெறியில் இருக்க வேண்டும் என்று உபதேசம் செய்கிறார். நம் வாழ்க்கையின் மேலான இலக்கு என்னங்க? வீடு பேரை அல்லது பிறவாமையை பெற வேண்டும் என்பதுதான். அதை அடைவதற்காக தான் நாம் தவம் இருக்கிறோம். அந்த தவம் என்பது சரியை கிடையை யோகமான்று ஆகிய 3 தான். மனத்துக்கு உகந்த வேளையில் மட்டும் சிவனில் நிற்பது, மற்றைய வேளைகளிலே உலகப்பற்றிலேயே அமிழ்ந்து அதையே மீண்டும் மீண்டும் புசித்துக் கொண்டிருப்பது என்ற நிலையை மேற்கொண்டால் நீ வாழ்வின் மேலான குறிக்கோளை அடைய முடியாது என்கிறார் சம்பந்தர். அதனால் நாம் மேற்கொள்ளத்தக்க தவநெறியை நீ பின்பற்ற விரும்பினால் அது பண்ணலாமா வேண்டாமான்னு 2 மனசா இல்லாம ஒரே அடியாக
பின்பற்றி அதை நினைத்து அதன் பயனை அடைய வேண்டும் என்று சொல்கிறார். சான்றாக திரிபுர அரக்கர்களாகிய கமலாட்சன், தாரகாட்சன், வித்வன்மாலி என்ற மூவரும் சிவநெறியில் நின்றிருந்தும் திருமாலினுடைய துர்போதனையால் சொல்ல வேண்டும், அவர்கள் சிவ பூஜை செய்வதை தவிர்த்து விடுகிறார்கள். அதனால் அவர்கள் அழிந்தும் போகிறார்கள். அதே சமயம் அந்த அரக்கர்களினத்திலே மூவரான சுசீலன், சுபுத்தி, சுதர்மன் என்ற 3 பேர் யார் பேச்சையும் காது கொடுத்து கேளாமல் தாங்கள் இருந்தபடியே சிவநெறியிலே நின்றனர். அதெல்லாம் என்ன கிடைச்சதுங்க? மூவரில் 2 இறைவனுக்கு வாயிற்காவலாகும் பதத்தையும், 3ஆம் அவனுக்கு இறைவன் நடனமாடும்போது மணிமுழா முழக்கும் பதத்தையும் அவர்கள் பெற்றார்கள் அல்லவா? இப்படி சிவநெறியில் இருப்பதன் பயனாய் விளங்கும் கார்காலத்தே மலரும் கொன்றை மலரணிந்த கடவுளான சிவபெருமான் எழுந்தருள் இருக்கும் தலமான புகழ்மிக்க திருப்பதத்தை அடைந்து அதனை போற்றி பரவுவோம் என்று சொல்கிறார். அடுத்தது இந்த 6வது பாட்டில் கொன்றை மாலை அணிந்தான் என்று சொன்னார் அல்லவா? அடுத்த பாட்டில் பாருங்க, நமக்கு தாமரை மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலையை அணிந்தவர் என சொல்லி அவரது தோற்றத்தை நமக்கு சுவைபட சொல்ல வருகிறார். அந்த பாடல் பாருங்க. புடை பல்கு படர் கமலம் புகையொடு விரை கமல தொடை புல்கு நறுமாலை திருமுடி மிசை ஏற விடை புல்கு கொடியேந்தி வெந்த வெண்ணீரணிவான் படை புல்கு மழுவாளன் பருப்பதம் பரவுதுமே என்று சொல்கிறார். பாடலின் முதல் 2 அடிகளிலே ஓடைகளின் புறத்தே நிறைந்து வளர்ந்த விரிந்த தாமரை மலர்கள் தம் இயல்பான மனத்தோடு மட்டுமின்றி அந்தணர்கள் ஏற்றக்கூடிய யாகப் புகையின் மனத்தையும் சேர்த்துக்கொண்டு விளங்குகின்றன. அவற்றை தொடுத்த நறுமணம் கமழும் தாமரை மலரால் ஆன மாலையை இறைவன் திருமுடியில் அந்த மாலை அழகுற விளங்குவதாக சம்பந்த பெருமான் சொல்கிறார். ஆனால் பொதுவாக நீர்நிலைகளிலே 17 வகையான நீர்ப்பூக்கள் ஒன்று சொல்லுவார்கள். அல்லி, ஆம்பல், பாப்பி, மதுபராகம் போன்றவையெல்லாம். ஆனால் சிவனுக்கு உகந்த மலராக தாமரையை மட்டும் சொல்கிறார்கள். அது ஏன் என்று கேட்டால், ஒரு பழம்பாடல் சொல்கிறது, பூவுக்கு தாமரையே பொன்னுக்கு சம்முனதம் என்று பெருமையாக. எப்படி கோயிலா சிதம்பரம் சொல்கிறோமோ அது போல பூ என்றால் தாமரை தான். ஏன்னா பூக்களிலே சிறந்தது மட்டுமல்ல, உலகிலேயே தோன்றிய முதல் மலர் தாமரை தான். நாராயணன் உந்தியிலிருந்து தோன்றிய தாமரை மலரிலிருந்துதான் படைப்பு கடவுள் பிரம்மா தோன்றினார் என்கிறது புராணம். அப்பெருபெருமானும் பூவின் கருங்கலம் பொங்கு தாமரை என்றார் அல்லவா? தாமரைக்கு வேதங்களுக்குள்ள பெருமையும் மகிமையும் உண்டு என்ற கருத்தில் கம்பர் தாமரையை மறை என்ற பெயராலே குறிப்பார். கீதையிலும் ஒரு ஸ்லோகத்தில் தாமரை மலர் உதாரணத்தையே அர்ஜுனனுக்கு விளக்குவார். எவன் ஒருவன் செயல் புரிகையில் அச்செயல்களிடத்து பற்று கொள்ளாமல் அவற்றை இறைவனுக்கே அர்ப்பணித்து வருகிறானோ அவன் நீரிலிருந்தும் நனையாத தாமரை மலர் போல பாவங்களால் பாதிக்கப்படாது இருப்பான் என்கிறார். தாமரைக்கு மூலாதாரம் நீர் என்றாலும் அத்தண்ணீருடன் ஒட்டாத பண்பு ஆன்மீகத்தில் ஆழங்காலப்பட்டவருக்கே அது புரியும். சிறப்பான வாழ்வு நமக்கு வாய்த்திருந்தாலும் அதிலிருக்கும் கடமைகளை நாம் செய்கிற போது அதிலிருந்து பெறக்கூடிய சுகம், சௌகரியங்கள், உறவுகளோடு அதீத பற்று கொள்ளக்கூடாது. வாடுமிடம் தண்ணீராக இருந்தாலும் எவ்வாறு அதோடு ஒட்டாமல் தாமரை தனித்து வாழ்கிறதோ அதுபோல நாமும் இவ்வுலகிலே பற்றற்று வாழ வேண்டும் என்பது இறைவன் பிரியமுடன் அடியும் தாமரை மலர் நமக்கு உணர்த்துகிறது. தாமரையை இறைவனுக்குரிய ஆசனமாக புராணங்கள் எல்லாம் கூறுகின்றன. அசுத்தம் நிறைந்த தேட்டிலே தாமரை கிடந்தாலும் தனது பரிசுத்த தன்மையை நிலைநிறுத்தும் தன்மை சிவபெருமான் குற்றங்கள் நிரம்பிய இந்த உயிர்கூட்டத்தோடு அத்துவிதமாக கலந்திருந்தாலும் தூயவனாக காட்சிப்படுதலை ஒக்கும் என்று சொல்வார்கள். இப்படி தாமரை மலர் சூடிய இறைவனை விடைக்கொடி ஏந்தியவனாய் திருமுறர் சொன்னது போல பெற்றமும் மானும் மழுவும் பிரிவற்ற தற்பரனாய் வெந்த வெந்நீரணிந்த கோலத்தில் தாமே ஈரில்லாதவன் என காட்டி நிற்கும் இயல்புடையவனாய் இருக்கக்கூடிய இந்த திருப்பருப்பத தலத்திலே வீற்றிருக்கும் இறைவனை போற்றி பரவோம் என்று சொல்கிறார். அடுத்து 8வது பாடல் பாருங்க. உலகியல் பொருள் பற்றியே நினைந்து நினைந்து அதிலேயே அமிழ்ந்து துன்பங்களை அனுபவித்து அப்படியே சங்கடப்படாதீர்கள் என்று நமக்கு சுவாமிகள் அருள் பாலிக்கிறார். பாருங்கள், அந்த பாடலை கேளுங்கள். நினைப்பெனும் நெடுங்கிணற்றை நின்று நின்றயராதே மனத்தினை வலித்தொழிந்தேன் வலம் வந்தடையாமை கனைத்தழு திரள் கங்கை கமல் சடை கரந்தான் தன் பனைத்திரள் பாயருவி பருப்பதம் பரவதுமே என்று இந்த பாடல் அற்புதமாக நினைவுகளை ஆழமான கிணற்றுக்கு
கிணற்றுக்கும் மனதை கிணற்றிலிருந்து நீரெடுக்க உதவும் கயிறுக்கும் சுவைப்பட உருவகப்படுத்தி உள்ளார். கடவுள் நம் வாழ்வின் நிலக்காகிய பிறவாமையை அமைய சில பல கருவிகளை நமக்கு தந்து அருளியுள்ளார். அப்பர் சொன்னபடி வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் என பல கருவிகள் இறைவன் தந்த அறிவு கருவிகளான மெய் வாய் முதலான 5 பொறிகள் வழி உலகிலுள்ள பல செய்திகளை அறிய வருகிறோம். பல இன்பங்களை பெறுகிறோம். கண் பார்ப்பதை, காது கேட்பதை, மூக்கு முகர்வதை எல்லாம் மனம் என்ற கண்ணுக்கு புலனாகாத கருவிதான் பற்றி கொள்கிறது. அப்படி பற்றி கொண்ட எதையெல்லாம் பற்றி கொள்கிறதோ அதையெல்லாம் சித்தம் என்ற கருவி அப்படியே பதிவு செய்து விடுகிறது. இந்த சித்தம் தான் நினைவுகளின் பெட்டகம் என சொல்லலாம். எந்த காலத்திலேயோ சான்றாக ஒரு 40 வருஷத்துக்கு முதல் எடுத்தா கூட அந்த நிகழ்வுகளெல்லாம் கூட நம் நினைவுகளாய் சித்தம் என்ற நினைப்பு கிணற்றில் அடியிலே கிடக்கும். நாம் பிரியப்பட்ட போது அந்த நினைவுகளை மனம் என்ற கருவி கொண்டு மீட்டெடுத்து மறும் இன்ப நினைவுகளோ துன்ப நினைவுகளாக கொள்ளுவோம் தானே. நாம் பிறந்ததிலிருந்து தோன்றிய நினைவுகளின் கூட்டத்தையே நெடுங்கிணறு, ஆழமான கிணறு என்கிறார் சம்பந்தர். அந்த உலகியல் துன்ப அல்லது இன்ப நினைவுகளை மீண்டும் மீண்டும் சுவைக்க உதவும் மனம். அதனாலே மனத்தை கயிறாக உருவகப்படுத்துகிறார். ஆனால் இந்த உலகியல் பற்றுக்கள் மீதுள்ள நினைப்புகள் பல சமயங்களில் மனச்சோர்வையே உண்டாக்கும். அந்த எண்ண குவியல்களில் ஈடேறாத எண்ணங்களும் இருக்கலாம். அதையெல்லாம் மனத்தால் தோண்டி தோண்டி பார்த்து ஈடேறாமல் அயவுற்றதாக சம்மத பெருமான் சொல்கிறார். இதனால் வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நம்மை அடையக்கூடாது. அதுக்காக ஒரு வழி சொல்றேன்னு சொல்லிட்டு அகந்தை கொண்ட கங்கையை தம் திருமுடியிலே மறைத்து வைத்தவன் நம் சிவனார் என்று சொல்லி அந்த சிவனாரை நீங்கள் விடாது வழிபடுங்கள். மனதிலே அவனுடைய சிந்தனையை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த துன்பமும் வராது என்று சொல்லி நமக்கு இந்த அழகான பாட்டிலே சொல்லிக் கொடுக்கிறார். அடுத்து வரக்கூடிய 2 பாடல்களும் வழக்கம் போல திருமால் பிரம்மாவனுடைய அகந்தையை போக்குவதும் சமணர்கள் சாக்கியருடைய அந்த தவறான கருத்துக்களை நீக்க வேண்டும் என்றும் சொல்லி நமக்கு உபதேசம் செய்பவர் கடைசி பாட்டிலே திருக்கடை காப்பாக சொல்கிறார். இந்த பாடல்களை எல்லாம் நீங்கள் பாமாலையை பலகாலம் எண்ணி பரவினால் அதுவே தவமாகி உங்களுக்கு பயன் தரும் என்று சொல்லி இந்த அருமையான திருப்பட பாதிகத்தை முடிக்கிறார். நாமும் இதனை போற்றி பரவி உய்வடைவோமாக என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.